தேஜாவு என்றால் என்ன? இந்த சம்பவம் ஏன் நடக்கிறது? இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்தது போன்று உங்களுக்கு தோன்றுதா? தேஜாவுவின் பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன? வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. ஒரு இடத்திற்கு முதல் முறையாக செல்லும் பொழுது அந்த இடத்தை பார்த்து இதற்கு முன்னால் நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று தோன்றியதுண்டா? ஒரு சம்பவம் நடக்கும்போது இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே என்று உணர்ந்ததுண்டா? இதைத்தான் தேஜாவு என்று சொல்கிறார்கள். அலன் பிரவுன் பல தேஜாவு ஆய்வுகளை தொகுத்து ஆராய்ந்தவர். அவரது முடிவு தேஜாவு என்பது பெரும்பாலும் மெமரி ப்ராசஸ் தொடர்புடையது. ஆன் கிளேயரின் ஆய்வுகளில் ஒரு புதிய இடம் நாம் முன்பு பார்த்த வேறு ஒரு இடத்தை ஓரளவு ஒத்திருந்தால் மூளை அதை பரிச்சயமானது என்று தவறாக உணரலாம். விஞ்ஞானிகள் நம்புவதன்படி தேஜாவு என்பது எதிர்காலத்தை பார்ப்பது அல்ல, அது நம்முடைய நினைவக அமைப்பில் ஏற்படும் ஒரு சிறிய குழப்பம். மூளை ஒரு புதிய அனுபவத்தை பழைய நினைவுகள் போல சில நொடிகளுக்கு தவறாக அடையாளம் காண்கிறது. தேஜாவின் உண்மை கதை 1880 எமிலி போயர் என்ற பிரெஞ்சு தத்துவவாதி ஒரு விசித்திரமான அனுபவத்தை அடிக்கடி உணர்ந்தார். ஒரு புதிய இடத்திற்கு போகும்போது நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கிறேனே என்று தோன்றும். ஒரு புதிய மனிதரை சந்திக்கும் போது இவரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேனே என்று உணர்வார். இந்த அனுபவம் அவருக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதும் பலருக்கும் இருந்தது. அப்போது மக்கள் இதை முந்தின பிறவியின் நினைவு, ஆவி சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்காலத்தை பார்க்கும் சக்தி என்று நினைத்தார்கள். ஆனால் எமிலி போயரக் அதை அறிவியல் ரீதியாக ஆராய முடிவு செய்தார். 1876 அவர் இந்த அனுபவத்திற்கு தேஜாவு என்று பெயர் பயன்படுத்தினார். பிரெஞ்சு மொழியில் இதன் அர்த்தம் ஏற்கனவே பார்த்தது என்று அர்த்தம். அடுத்த கட்ட ஆராய்ச்சியாக பல ஆண்டுகள் தேஜாவுக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது. 1900களில் சில உளவியலாளர்கள் இது மனித நினைவகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க தொடங்கினர். அலன் பிரவுன் கண்டுபிடிப்பு 2004 அலன் பிரவுன் தேஜாவை பற்றி பல ஆய்வுகளை தொகுப்பாய்வு செய்தார். அவர் சொன்ன முக்கிய கருத்து தேஜாவுக்கு என்பது எதிர்காலத்தை பார்ப்பது அல்ல, மாறாக ஒரு புதிய நிகழ்வை மூளை தவறாக பழக்கமானது என்று உணர்வதே தேஜாவாக இருக்கலாம். ஆன் கிளேயரி ஒரு கேள்வி கேட்டார். ஏன் ஒரு புதிய இடம் சில நேரங்களில் பழைய இடம் போல் தோன்றுகிறது? அனி கிளேயரி ஒரு கேள்வி கேட்டார். ஏன் ஒரு புதிய இடம் சில நேரங்களில் பழைய இடம் போல தோன்றுகிறது? அவரது ஆய்வுகளில் ஒரு புதிய அறை அல்லது சூழல் நாம் முன்பு பார்த்த வேறு ஒரு இடத்தின் அமைப்பை போன்றிருந்தால் நம் மூளை அந்த ஒற்றுமையை முழுமையாக நினைவுபடுத்த முடியாவிட்டாலும் இது பரிச்சயமானது என்ற உணர்வை உருவாக்குகிறது என்று கண்டுபிடித்தார். அதனால் அடுத்த முறை தேஜாவு ஏற்பட்டால் பயப்படாதீர்கள். அது மந்திரம் அல்ல, அது உங்கள் மூளையில் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு சுவாரஸ்யமான மர்மம். சுமாராக ஒரு 60% to 70% பீப்புள்ஸ் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு முறையாவது தேஜாவை ஏற்படுத்தி இருக்கும்.